சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த விதமான பலன்கள் எல்லாம் நடக்கும்? சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டு மோசமான பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு 8ல் வரக்கூடிய நீங்கள் கொஞ்சம் சுகவாசியாக இருந்தீங்க, சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா, ஏண்டா சோம்பேறித்தனப்பட்டோங்கிற சனிக்கு ஏற்படும். ஒரு வீரத்தை காட்டுற பேர் வழி. நிறைய பேருக்கு தீர்த்தவாரியானால் தான் சாயந்தரம் ஆனால் வீரம் வந்துடும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கான 2025 புத்தாண்டு பலன்கள். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த விதமான பலன்கள் எல்லாம் நடக்கும்? சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி கஷ்டங்களை தரப்போகிறது. 8ஆம் வீட்டிலே சனி பகவான் வரப்போகிறார். அதே நேரத்திலே சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிலே குரு பகவான் வரப்போகிறார். அதே நேரத்திலே 7ஆம் வீட்டிலே ராகு பகவான் வரப்போகிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டு மோசமான பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு 8ல் வரக்கூடிய சனி பகவான் தேவையில்லாத பட்டம். சார் நான் சும்மா தான் லிஃப்ட்டு கேட்டு வந்தேன் சார். அவர் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் ரவுண்டப் பண்ணி பெரிய கன்னெல்லாம் வச்சு பிடிப்பாங்க. வேறு நமக்கு லிஃப்ட்டு கொடுத்தவரை யாருன்னு பார்த்தா பெரிய தீவிரவாதியாக இருப்பான். ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கய்யா, நான் சும்மா லிஃப்ட்டு கேட்டு வந்தேங்க. லிஃப்ட்டு கேட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி உங்களையும் முடிச்சு உட்கார வச்சுருவாங்க. சாயந்தரம் வரைக்கும் அவனுக்கு விடுற 2 அடியில் உங்களுக்கு ஒரு அடி விடும். இதே மாதிரி அப்புறமா தான் பாவம் நீங்கள் பாவப்பட்ட ஜீவன் கண்டுபிடிச்சி உங்களை விட்டுருவாங்க. போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி. அஷ்டம சனி என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத டார்ச்சர்ஸ்லாம் தேவையில்லாமல் கரெக்டாக எழுந்திரிச்சு கரெக்டாக பஸ்ஸு பிடிச்சி கரெக்டாக போயிருந்தீங்கன்னா உங்களை விட்டுருவார். நீங்கள் கொஞ்சம் சுகவாசியாக இருந்தீங்க, சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா, ஏண்டா சோம்பேறித்தனப்பட்டோங்கிற அளவுக்கு நம்ம இப்படி பஸ்ஸை விட்டதுனால தானே லிஃப்ட்டு கேட்குறோம். லிஃப்ட்டு கேட்டதுனால தானே தடி விழுந்தது. கம்முன்னு நம்ம பஸ்ஸில் போயிருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கா? ஸோ அது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சும்மாவே இந்த வம்புழுக்கிறது, சும்மாவே ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போய் வம்புழுப்பாங்க. பார்த்தீங்கன்னா மோதிர இடம் யாருன்னு தெரியாமல் வம்புழுத்து, அதுக்கப்புறமா அது ஏண்டா இந்த மாதிரி 1 வாரம் 10 நாள் ஆகும், இன்னும் உடியா தெரியாமல் உங்கள்கிட்ட வம்புழுத்துட்டையா அப்படிங்கிற மாதிரி சும்மாவே அதெல்லாம் உங்களுக்கு அஷ்டம சனிக்கு ஏற்படும். ஒரு வீரத்தை காட்டுற பேர் வழி. நிறைய பேருக்கு தீர்த்தவாரியானால் தான் சாயந்தரம் ஆனால் வீரம் வந்துடும். வீரம் ஃபோன் பண்ணி, நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு எமோஷனாகவே தெரியாது சார். நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு எமோஷனாகவே தெரியாது. எடுத்தோடனே கேட்பாங்க, கடைசியாக இப்போ என்ன சொல்கிற அப்படிம்பாங்க ஒய்ஃப்ட்டு. இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே கடைசியாக இப்போ என்ன சொல்கிறேன் பேச தெரியாது சார். ஆனால் அவங்க பொறுமையாக விளக்கமாக எந்த வந்த கதை போன கதை, மாமியார் வீட்டு கதை, உங்கள் அம்மா என்னென்ன சீர் பண்ணாங்க கதை வரைக்கும் எடுத்து கிளின்னு கிழித்து ஏண்டா இவளை கேட்டாங்கிற லெவலுக்கு ஆக்கிடுவாங்க சார். சிம்பிள் விஷயம் சொல்கிறேன் சார். 2 மேட்ரு தான். உங்களை ஒரு டூருக்கு கூப்பிடுறாங்க. சிம்மராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள். ஆண்களுக்கு எப்படி அஷ்டம சனி, பெண்களுக்கு எப்படி அஷ்டம சனின்னு பாருங்கள். சிம்மராசிக்கார ஆண்களை டூருக்கு கூப்பிட்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருங்க நான் டூருக்கு வரனா இல்லையாங்கிறத என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு சொல்கிறேன். இப்போ நான்லாம் என் சிந்துகிட்ட கேட்டு என்ன சொல்கிறேன், என்ன டூருக்கு கூப்பிட்றாங்க. உடனே இந்த அம்மா சொல்லுவாங்க, டூருக்கு போகலாம் வேணாம், இவங்க சொல்கிறது தான் முடிவு நமக்கு, ஓகே. அது என்னமோ நம்ம கருத்து மாதிரியே நம்ம போய் ஆக்சுவலி இந்த டூர்லாம் நான் விரும்புறதில்ல. நைட்டு என்ன பேசுகிறோம் நமக்கு தான் தெரியும். அடுத்த நாள் காலையில் நம்ம கருத்து மாதிரியே சொல்லணும். ஆனால் பெண்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம டூருக்கு போகிறோமா இல்லையா நான் ஃபேமிலியில் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னோம்ல, நம்ம எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன். ஆனால் இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் என் பேரை போட்டுக்குங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என் பேரை போட்டுக்குங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவன் என்ன எனக்கு வேண்டாம் நான் சொல்ல போகிறான் சார். இவங்க முடிவு அவங்களே எடுத்துருவாங்க சார். ஸோ இப்போ இந்த அஷ்டம சனி எங்கே பிளே ஆகுதுன்னா, நீங்கள் அவங்க ரோல் மாதிரி காப்பி பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா ஏண்டா பண்ணோங்கிற அளவுக்கு உங்களை ஆக்கிடுவாங்க. ஸோ இப்போ அந்த அஷ்டம சனி வர்றப்போ என்ன பண்ணோம், நான் இதை பண்ணலாமான்னு கேட்டுகிட்டே இருக்கணும். இதை முதல்ல பேசிக் திங்ஸ் கற்றுக்குங்க. இதை முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். நிறைய பேர் பைக் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், பைக் ஓட்டும் போது ஏதாவது அவனே பேசிட்டே வருவான். அதனால் நீ சொல்கிறது கரெக்டாக பார்க்குறியா, அது பேசிட்டே வருவான். நம்ம என்ன நினைப்போம், பைத்தியம் நினச்சிக்குவோம். பைத்தியம் இல்லை சார். 2 விஷயம். ஒன்று, வீட்டில் ஒய்ஃப்கிட்ட திட்டும் போது பதிலுக்கு திட்டிருக்கு தெரியாது அவனுக்கு, அது எல்லாத்தையும் இங்கே திட்டிக்கிட்டே போகிறான். அதர்வைஸ் வீட்டில் போய் இனிமேல் தான் திட்ட போகிறான், அதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறான். 2ல் 1 தான்.
சார் பெரும்பாலான பேர் அஷ்டம சனி தான் ஜென்ரல் லைஃப்லேயே. நான் வந்து ஏதோ பட்டிமன்ற பேச்சு மாதிரி நினச்சிக்காதீங்க. நமக்கு என்னைக்கு 7.5 சனி இல்லை அஷ்டம சனி இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா? நம்ம என்னைக்கு கல்யாணம் பண்ணமோ அன்னைக்கு நாளே நமக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளாம் வெல் ட்ரெயின்டு. புதுசாக நமக்கு அஷ்டம சனி வரப்போகுது, லேடிஸ்கிட்ட போய் சொல்லுங்க சார். அதெல்லாம் அவங்களுக்கு தான் இது புது அட்டம்ப்ட்டு. ஏன்னா எதாக இருந்தாலும் கேட்டு செய்வே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையே அஷ்டம சனி தான். அதனால் வி ஹேவ் வெரி வெல் நோன். சார் ஒரு சின்ன விஷயம் சார், ஒரு பேராசிரியர் ஒருத்தர் ஒரு ட்ரெயினில் போகிறார். அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற ஒரு எஸ்ஐ ஒருத்தர் அந்த டிராஃபிக் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, திரும்பவும் சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு எஸ்ஐ, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்கே வந்து அந்த எஸ்ஐ என்ன பண்ணார், வாங்க பேராசிரியர் நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க. உட்கார வச்சு என்ன பண்ணுறார், இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி எங்கே போகிறீங்க, நான் தான் இந்த ட்ரெயினுக்கு கார்டு, நான் போனால் தான் இந்த ட்ரெயினே எடுப்பாங்க, கவலைப்படாதீங்க உட்காருங்கன்றிருக்காங்க. அப்போ பக்கத்தில் ஒருத்தன் அவன் என்ன கேட்டிருக்கான், அவர் சரின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் மாற்ற உள்ளே போயிட்டார். இவர் உட்கார வைக்கிற இடத்த பார்த்தீங்களா, வேற எங்கன்னா உட்கார வைக்கலாம்ல, ஸ்டேஷனுக்குள்ளே உட்கார வச்சுட்டு அவர் போய் ட்ரெஸ் மாற்ற போயிட்டார். ஷிஃப்ட்டு ட்ரெஸ்ஸு போல் 2 ட்ரெஸ் வச்சுருப்பாங்க போல். அப்போ இவர் அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கவன், ஆமாம் என்ன கேஸு நீ அப்படின்னு கேட்டிருக்கான். என்ன கேஸு நீ யார் இவன் கேட்குறான். உடனே அந்த பாயிண்ட் இவர் கேட்டிருக்காரு, சரிப்பா தம்பி நீ என்ன கேஸு, நான் பிளாட்பாரத்தை தாண்டினேன் பிடிச்சிட்டான்ட்டாங்க. உடனே இவர் பேசிட்டே இருக்கும்போது அந்த எஸ்ஐயோட இன்ஸ்பெக்டர் வர்றார். அவர் வந்து என்ன சொல்கிறார், சரி இங்கே பாரா, இனிமேல் நீ பிளாட்பாரத்தை தான் தாண்டக்கூடாது, மரியாதையை ஓடி போயிருந்தா அவனை துரத்திட்டு வர்றார். அப்போ அந்த பையன் ஓடி வந்து இந்த பக்கம் வந்து இவர்கிட்ட சொல்கிறான், இவர் நல்ல இன்ஸ்பெக்டரு, தப்பை ஒத்துக்க, உன்னை விட்டுறாரு அப்படின்றான். சரின்னு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே இந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ என்ன பண்ணுறாங்க, ஏன் பேராசிரியர் நடந்து போகிறீங்கன்ட்டு இவங்க 2 பேர் பேக்கையும் அவங்க தூக்கிட்டாங்க. இவர் 2 பேக்கையும் எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் தூக்கிட்டு இவர் நடுவில் நடந்து வர்றார். இப்போ பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும், இந்த பக்கம் ஒரு போலீஸ் ஒரு பேகு, இந்த பக்கம் போலீஸ் ஒரு பேகு தூக்கிட்டு வருது, இவர் நடுவில் நடந்து வர்றார். அப்போ அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கிற ஒரு பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், இதுக்கு தான் இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்கலாம் நம்பவே கூடாது. இப்படியே இதுதான் இந்த அஷ்டம சனிக்காரங்களுக்கு நடக்கும். அஷ்டம சனிக்காரங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். பாயிண்ட் நம்பர் 1, இது ஒரு கெட்ட பாயிண்ட், மனசில் வச்சுக்கோங்க. ஆக தேவையில்லாத சேட்டைகள், உங்களுக்கே நீங்களே நல்ல வழியில் போனாலும் உங்களுக்கான ஒரு பேர் வைப்பாங்க இவங்களே. சார் கம்பெனிக்கு நம்ம டெய்லி லேட்டாக தான் சார் கம்பெனி விட்டு போவோம், நம்ம தான் இழுத்து பூட்டெல்லாம் போட்டு போவோம். ஆனால் அது இந்த உலகத்துக்கு தெரியாது. ஒரே ஒரு நாள் காலைல கம்பெனிக்கு லேட்டாக வந்து பாருங்கள், எல்லோரும் உங்களை குறுன்னு பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் லேட்டாக வந்தது மட்டும்தான் கம்பெனிக்கு தெரியும். இந்த மாதிரி தான் அஷ்டம சனினா. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பல சேட்டைகளை உருவாக்குவார். சில பேர் பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கம்லாம் இல்லை, இன்னொரு பெண்ணு அதுக்கெல்லாம் நமக்கு தெரியும் கிடையாது, அப்படிலாம் நடக்க போகிறது இல்லை. சும்மாவே சொல்லிட்டே இருப்பா, பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னாரோட பழக்கம் இருக்குது, அன்னார் யார் தெரியுமா, நீ வேணா நீ இல்லைன்னா அவர் கூட வாழ்ந்துடுவேன். அப்படி ஒரு கேரக்டரே யாருங்கிறது இவனுக்கும் தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது. இப்படிலாம் 7ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சேட்டைகள்லாம் அதிகமாகும். ஆக சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன், இல்லை குருவினால் மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது, தொழில் அபிவிருத்தியாக போகிறது, பலவிதமான நன்மைகள் அடைய போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரு பொய் கூட சொல்லாதீங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த உருவக பிழைகள் நீங்கள் ஒன்று பண்ண போக உங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ஜாக்கிரதையாக போங்க, ஜாக்கிரதையாக வாங்க. மனைவி கிட்டே பேசவே பேசாதீங்க. நீங்கள் சொல்கிறதா கரெக்டுன்னு சொல்லிடுங்க, எடுத்தோன்னே சொல்லிடுங்க. என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னதான் கரெக்டுன்றீங்க, சரியா? ஆக சிம்மராசிக்காரர்கள் 100க்கு 80 மார்க். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கூப்பிடுங்க, உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.